லெஃப்ட் கால் லிஃப்ட் பண்ணி ரைட் எலும்ப பாதம் முட்டணும். போடு போடு உள்ள போடு. அவ்வளவுதான். நல்ல உள்ள இழுத்து போறீங்க, வேற எதுவும் இல்லை. அதே ஆசனா தான், அதே பொசிஷன் தான். என்ன பண்றோம்? உள்ள வந்து முட்டம். அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். நைஸ் நைஸ். இனிமேல் நீங்க எப்படி உட்காரணும்? வீட்டுல இப்படிதான் உட்காரணும். சரியா? சப்பனங்காலம் மறந்துடணும் நீங்க. ஓகே, புரியுதா? இந்த ஆசனால தான் நீ எப்போ உட்கார்ந்தாலுமே பழகணும். நீங்க வீட்டுல உட்கார்ந்தாலும் சரி, வெளியே உட்கார்ந்தாலும் சரி. புரியுதா? ஏன் அப்படின்னா பத்மாசனா மிக 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 ரொம்ப சிறந்த ஒரு நல்ல ஆசனம். பத்மாசனம் நிறைய விஷயத்துக்கு நல்லது. இது கூடவே சின்முத்ரா. இங்க பாருங்க, யாராச்சும் வந்தா இங்க பார்க்கணும், அங்க இங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க. பாருங்க, கை வச்சுக்கோங்க. ஒரு ரைட் ஹேண்ட் மட்டும் போகும். ஆள்காட்டி விரல மடைக்கணும், கட்டை விரலும் கொஞ்சம் மடைக்கணும். ரவுண்டு மாதிரி ஆள்காட்டி விரல நல்லா ரவுண்ட் பண்ணி கட்டை விரலுக்குள்ள இப்படி அழுத்தி சின்முத்ரா. ஆமா, நல்லா பார்க்கல. எஸ், ரெண்டு கைகளை வைப்போம், ரெண்டு உள்ளங்கைகள். ஆமா, அப்படி காமிச்சிருங்க. ரெண்டு உள்ளங்கைகளும் லிஃப்ட் பண்ணி காமிங்க. ரெண்டு உள்ளங்கைகளும் லிஃப்ட் பண்ணி ஆள்காட்டி விரல உள்ள சர்க்கிள் ஆகி வரும், ரவுண்ட் பண்ணி வரும். ஆமா, ரெண்டு கையும் கட்டை விரலுக்குள்ள மடக்கிக்கும். எஸ், வெரி குட், வெரி குட், நைஸ். இப்போ உள்ளங்கைகளை ரெண்டு முட்டி மேல திருப்பி இப்படி வச்சிடணும். ஆமா, உள்ளங்கை மேல் நோக்கி, உள்ளங்கை வந்து மேல் நோக்கி. எஸ், வெரி குட். நிமிர்ந்து உட்காருங்க, அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. ஸ்பைன் ஸ்ட்ரைட், முதுகெலும்பு நேரா இருக்கும்.